உலகத்தவர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வால்யூம் ராக்கர் கீயை வச்சு என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வால்யூம் ராக்கர் கீயை வச்சு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர ஆப்போட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க எல்இடி ஃப்ளாஷ் லைட்டை எப்படி வால்யூம் கீயை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப் பேர் பார்த்தீங்கன்னா டார்ச்சி. இந்த டார்ச்சியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். டார்ச்சியோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டார்ச் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கேட்கும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்குரிய ஆக்சஸபிலிட்டியை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டானே இது உங்களுக்கு பெர்மிஷனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன், லாக் ஸ்க்ரீன், அப்புறம் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்ற பல ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனும் எனேபிள் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னு நான் அப்புறமேல் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே ஃபோன் ஸ்க்ரீன் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம வால்யூம் பட்டன் கீ அப் டவுன் ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டார்ச் எனேபிள் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஆஃப்ன்ற ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணனால இப்போ நான் பவர் பட்டன் வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எல்இடி ஃப்ளாஷ் லைட் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆஃபில் இருக்கும்போது உங்களுக்கு எல்இடி லைட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்ச் சோர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எல்இடி ஃப்ளாஷ் லைட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீனோட லைட்டையும் நீங்கள் ஆன் பண்ண வைக்கலாம் இந்த வால்யூம் ராக்கர் கீ மூலிமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்க்ரீன் ஆன் ஆகலை. நம்ம வால்யூம் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் வருது. ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் டார்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் உங்களுக்கு இப்போ எல்இடி ஃப்ளாஷ் யூஸ் ஆகாது. ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்க ஒரு அப்ளிகேஷன். இரண்டாவது அப்ளிகேஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அன்லாக் பவர் பட்டன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணனே உள்ள உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பல ஆப்ஷன்ஸ்கள் உள்ள உங்களுக்கு இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா உள்ளே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எனேபிள் டிசேபிள் ஸ்க்ரீன் வேக் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஷேக் டு லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம எனேபிள் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீனை ஷேக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இது போல் இந்த ஸ்லைடர் எதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் திருப்பினா உங்களுக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக. அடுத்து பார்த்தோம்னா யூஸ் வால்யூம் டு லாக் எனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வால்யூம் கீயை வச்சே உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுறக்குரிய தான் இந்த ட்ரிக்காக தான் இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வால்யூம் பட்டன் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன், ஸ்க்ரீன் உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சென்சிட்டிவிட்டியை நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா வால்யூம் ராக்கர் கீயை வச்சு நம்ம லாக் பண்ணுறோம், ஸ்க்ரீன் லாக் ஆகிடுச்சு. அதே இப்போ நம்ம எனேபிள் டிசேபிள் ஆப்ஷனை நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப லாக் பண்ணி பார்க்கலாம், லாக் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி எனேபிளில் இருக்கனால இப்போ நம்ம லாக் பண்ணுறோம். இப்போ லாக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு திரும்ப இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனேபிளில் இருக்குது, நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ டிசேபிள் பண்ணிட்டு பவர் பட்டன்ஸ் லாக் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாது உங்கள் லாக் ஸ்க்ரீன் மூலியமாக. இப்போ மறுபடியும் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் லாக் ஆகும். உங்கள் பவர் பட்டனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் வால்யூம் ராக்கர் கீயை வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். கடைசி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் ஆப் லாக். இது ஆப்ஸ் எல்லாம் லாக் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். எப்படி லாக் பண்ண போகுதுன்னா உங்கள் வால்யூம் ராக்கர் கீயை வச்சு இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஆப்ஸ் எல்லாமே லாக் பண்ணும் செக்யூரிட்டிக்காக. ஃபஸ்ட் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். செட் பண்ணுற பாஸ்வேர்டு உங்கள் வால்யூம் ராக்கர் கீயை வச்சு செட் பண்ணுவீங்க. இங்கே 2, 3, 4 அப்படின்ற பல ஆப்ஷன் இருக்குது. 2னா அப் இல்லை டவுன் இல்லை அப் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் இங்கே அப் டவுன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை செட் பண்ணுறேன். இங்கே அப் டவுன் மறுபடியும் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கொடுக்கும், செக்யூரிட்டி கொஸ்டின். அந்த செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு
பதில் சொல்லிடுங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் மறுபடியும் உள்ளே லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டவுன் நான் செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப் லாக்கருக்குள்ளே வந்து போய்டும். இந்த ஆப் லாக்கருக்குள்ளே பல ஆப்ஷன்கள், பல ஆப்ஸ்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸுமே இதில் இருக்கும். இதில் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாக் பண்ணாமல் லாக் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டாகிராம் வந்து லாக் பண்ணிவிட்டு இதை வந்து பிளாக் கலர் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராமை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்காக தான் இருக்கும். எனக்கு எதுவுமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தெரியாது. ஸோ இது மறுபடியும் அந்த ஆப்பை அன்லாக் பண்ணால் மட்டுமே என்னால் வந்து மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக செக்யூரிட்டிக்கு இந்த ஆப் ஒரு சிறந்த ஆப். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வால்யூம் ராக்கர் கீயை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்ன வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இன்னும் ஃபாலோ பண்ணல, அதாவது இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுன்னா கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். எல்லா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் இருக்கும். அங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இதை மாதிரி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் புதிய புதிய கண்டென்ட்களோட நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.